மலேசியாவில் பொருட்கள் விலை உயர்வுக்கு சம்பள உயர்வு மட்டும் காரணமாக இல்லை என்று பொருளாதார நிபுணர் டாக்டர் அப்சா நிசாம் அப்துல் ரஷீத் கூறினார். பொருட்கள் விலை உயர்வுக்கு மற்ற காரணங்களும் உள்ளன. பொருட்களுக்கான தேவை அதிகரித்தல், பொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்படுதல், உற்பத்தி செலவு அதிகரித்தல், பணவீக்கம் போன்றவையும் பொருட்கள் விலை உயர்வுக்கு காரணமாக உள்ளன. பொருட்கள் விலை உயர்வதற்கும் விலை குறைவதற்கும் இப்படி பல காரணங்கள் உள்ளன. பொருள் விலை உயர்வுக்கு சம்பள உயர்வு காரணங்களுள் ஒன்றாக இருக்கலாமே தவிர முழுக்க சம்பள உயர்வுதான் காரணம் என சொல்லிவிட முடியாது. சம்பள உயர்வால்தான் பொருட்கள் விலை உயர்த்தப்படுகிறது என்பது அவ்வளவு சரியான கருத்தாக இல்லை என்று நிசாம் கூறினார். இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களை நாடு அதிகம் சார்ந்திருப்பதாலும் விலை உயர்வு ஏற்படுகிறது. உணவு விநியோகத்தில் இடையூறு ஏற்படும் போது அல்லது திடீர் மாற்றம் ஏற்படும் சூழ்நிலையில் பொருட்கள் விலை உயர்கிறது என்று முவாமலாட் வங்கியின் பொருளாதார தலைவருமான அவர் குறிப்பிட்டார். ஆகவே பொருட்கள் விலை உயர்வுக்கு சம்பள உயர்வுதான் காரணம் என நிச்சயம் கூறிவிட முடியாது. பொருட்கள் விலை உயர்வு காரணமாக மக்கள் தொடர்ந்து சுமையை சந்தித்து வருகின்றனர். ஏனெனில் பொருட்களின் விலை உயர்வால் அவர்களுக்கும் நிதி சுமை உண்டாகிறது. இறக்குமதி நடவடிக்கைகளை உணவுத்துறை தொடர்ந்து சார்ந்திருந்தால் அதில் விநியோக பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலையில் பொருட்கள் விலை உயரத்தான் செய்யும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் சூழ்நிலையில் அதில் அந்நிய நாட்டு செலாவணியும் முக்கிய பங்கு வகிக்கிறது. சந்தை நிலவரமும் பொருட்களின் விலையை தீர்மானிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பொருட்கள் விலை உயர்வுக்கு பணவீக்கமும் உற்பத்தி செலவின அதிகரிப்பும் மற்ற இரண்டு காரணங்களாக உள்ளன. அதோடு பொருட்கள் விநியோகத்தில் இடையூறு ஏற்பட்டு அதே சமயம் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது பொருட்கள் விலையும் உயர்வு காண்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடுகிறது. இந்நிலையில் 2025 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 421 பில்லியன் ரிங்கிட்டை நிதி அமைச்சு ஒதுக்கியிருக்கிறது. இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. மக்களின் வருமானத்தில் கவனம் செலுத்தும் மடானி அரசாங்கம் குறைந்தபட்ச சம்பள விகிதத்தை 1600 ரிங்கிட்டிலிருந்து 1700 ரிங்கிட்டாக உயர்த்துவதற்கும் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த புதிய சம்பள விகிதம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. மலேசியாவில் பணவீக்க விகிதம் 1.8 விழுக்காட்டிலிருந்து 2.5 விழுக்காடு வரை இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பணவீக்கம் இன்னும் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஆரோக்கியமானதே என்று அவர் சுட்டிக்காட்டினார். பணவீக்கம் 2.5 விழுக்காட்டை அடைந்தாலும் மலேசியாவில் பொருளாதார வளர்ச்சிக்கு அது எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. நடப்பு பொருளாதார சூழ்நிலையில் இதனை இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியும். கடந்த ஆண்டு மலேசிய பணவீக்கம் 1.8 விழுக்காடாக பதிவானது. ஆனால் சுழியம் விழுக்காட்டில்தான் பணவீக்கம் இருக்க வேண்டும் என சிலர் கருதுகின்றனர். இது சரியான கருத்தாக இருக்காது என்று அவர் சொன்னார். நாட்டின் பணவீக்கம் சுமார் 2.5 விழுக்காடாக இருக்கின்ற சூழ்நிலையில் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு நல்லது. பொருட்கள் விலை என்பது தவிர்க்க முடியாததுதான். ஏனெனில் அது வியாபாரிகளுக்கு லாபம் தரும். அதே சமயம் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இது வகை செய்யும். வர்த்தகம் விரிவடையவும் இது பங்காற்றும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச சம்பள விகித அமலாக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வ விளைவையே தந்திருக்கிறது. தொழில் திறனுக்கு ஏற்ப தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதன் மூலம் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரிப்பதாகவும் அது அமைகிறது. இந்த நிலையில் வாழ்க்கை செலவினம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த கொள்கையை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். அடிக்கடி வாழ்க்கை செலவினம் உயராமல் இருப்பதையும் மக்களுக்கு சுமையை தராமல் இருப்பதையும் இதன் மூலம் உறுதி செய்யலாம். அது மட்டுமின்றி அரசாங்கத்தின் அறிவிப்புகள் தொடர்பில் விரிவான தெளிவான தகவல்கள் மக்களை சென்றடைய வேண்டும். மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தகவல்களை வெளியிடுவதில் அரசு முனைப்பு காட்ட வேண்டும். மக்களுக்கு முடிந்த அளவு உதவ அரசாங்கம் சிறந்த திட்டங்களையும் அமல்படுத்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு ராமா ரொக்கப்பண உதவி திட்டம்,
ராமா அடிப்படை உதவி திட்டம் போன்றவையும் அடங்கும். இந்த உதவி திட்டத்திற்கான ஒதுக்கீடு கடந்த ஆண்டு 10 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்த வேளையில் இந்த ஆண்டு 13 பில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பள்ளிக்கூட புதிய தவணை காலத்திற்கான உதவியும் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் பற்றி விரிவான தகவல்கள் மக்களை சென்றடைவதை உறுதியாக செய்தாக வேண்டும். இதன் மூலம் இத்திட்டங்கள் வாயிலாக என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை மக்களும் புரிந்து கொள்ள முடியும்.